Hi students, this is Ivan Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. அதாவது ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியர் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அந்த கெமிஸ்ட்ரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 50% ஆசிட் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு சொல்யூஷன் ரெடி பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குது அப்படின்னா 25% ஆசிடு. சரியாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவு மச் ஈச் ஷுட் பி மிக்ஸ்டு. ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக்ஸ்டு டு மேக். மொத்தமாக இப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் கிடைக்குது அப்படின்னா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது 10 லிட்டர்ஸ் கிடைக்குதா. அந்த 10 லிட்டர்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குது அப்படின்னா 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாமா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ரெண்டு சொல்யூஷன் ரெடி பண்ணுறாங்களாமா, அந்த ரெண்டு சொல்யூஷன்லேயும் நம்ம எவ்வளவு லிட்டர்ஸ் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியாமா? யூஸிங் கிராமர் ரூல் மெத்தடை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியாமா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன நம்மளுக்கு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குன்னு 50% ஆசிடு. அந்த 50% ஆசிட் இருக்கிற சொல்யூஷன் எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரியாதனால நான் அதை எக்ஸ் லிட்டர்னு எடுத்துக்கிறேன். அதை இப்போ எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள். லெட் த அமௌண்ட் ஆஃப் 50% ஆசிட் பி எக்ஸ் லிட்டர். அதே மாதிரியே அண்ட் அமௌண்ட் ஆஃப் 25% ஆசிட் பி ஒய் லிட்டர். சரியாமா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணால் டோட்டல் எவ்வளோ லிட்டர்ஸ் கிடைக்குதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரியாமா? அப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எவ்வளோ லிட்டர்ஸ்னு தெரியாது, அதையும் செகண்ட் சொல்யூஷன் எவ்வளோ லிட்டர்ஸ் அதையும் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் லிட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன வந்துடணும், 10 லிட்டர்ஸ் கிடச்சிடணும். சரியாமா? இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியாமா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இன்னொன்று என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எவ்வளோ லிட்டர்ஸோ அதில் 50% வந்து ஆசிடு. இப்போ நம்ம எப்போவுமே பர்சன்டேஜ் அப்படின்னாலும் எதால் டிவைட் பண்ணுவோம், 100ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 50% எதுக்கு 50%னால் அந்த எக்ஸ் லிட்டருக்கு 50%. சரியாமா? அதே மாதிரியே 25% செகண்ட் சொல்யூஷனில் 25%. அப்போ 25/%னாலே 100ஆல் டிவைட் பண்ணுவோமா, இன்ட்டு எவ்வளோ லிட்டர்ஸுக்கு 25%னா ஒய் லிட்டருக்கு. சரிம்மா? டோட்டலாக என்ன அப்படின்னா 10 லிட்டர்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குன்னு நாங்கள் 40%. அப்போ நம்மளுக்கு 40/100 இன்ட்டு எவ்வளோ லிட்டர்ஸுக்கு அந்த லிட்டர்ஸை டோட்டல் லிட்டர்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியாமா? இப்போ இது எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்னா, எல்லாத்துலேயுமே பாருங்கள் டினாமினேட்டரில் 100 இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்டிப்ளை பை 100. சரியாம்மா? அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கம்மா, 50 × x 50x. அண்ட் தென் செகண்ட் ஒன் எப்படி கிடச்சிருக்கும் பாருங்கள், 100 கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா 25y இஸ் ஈக்குவல் டு இந்த 100 கேன்சல் ஆகிட்டுனா 40 × 100 என்ன வந்துடும், 400. சரியாம்மா? சரி, இப்போ இதை காமனாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதால் டிவைட் பண்ணிக்கலாம், இப்போ 25ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் 25ஆல் டிவைட் பண்ணால் இதுவும் பண்ணலாம், இதையும் டிவைட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? அப்போ 25ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், இதில் 2xன்னு இருக்கும், இதில் 25ஆல் டிவைட் பண்ணால் 1y இஸ் ஈக்குவல் டு 400ல் 25ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 400 40ல் எத்தனை 25 இருக்குது அப்படின்னா 125 இருக்குது. பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40ல் 25 போயிட்டுனா பேலன்ஸ் 15, 15ஓட 0 சேர்த்திங்கன்னா 115 வரும். 150ல் எத்தனை 25 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625 வரும். அப்போ நமக்கு 2x + y = 16. இதை தான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிம்மா? ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு, ரெண்டு சொல்யூஷனையும் மொத்தம் ஆட் பண்ணால் டோட்டல் லிட்டர்ஸ் வந்துடணும். அதனால x + y = 10 எடுத்துக்கிட்டோம். சரியாம்மா? அதுக்கப்புறம் அதனுடைய பர்சன்டேஜ் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு 50%, செகண்ட் சொல்யூஷனுக்கு 25%, ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டலாக 10 லிட்டர்ஸில் 40% ஆசிட் இருக்குது. அப்படிங்கிறனால பர்சன்டேஜ்னால எல்லாத்தையுமே 100ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்லாத்தையுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ அந்த டினாமினேட்டரில் இருக்கிற 100 எல்லாமே கட் ஆனதுக்கப்புறம் 50x + 25y = 400 இருக்கும். இது எல்லாத்தையும் 25ஆல் டிவைட் பண்ணால் 2x + y = 16. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்ச பிறகு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நமக்கு கிராமர் ரூலை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். சரியாம்மா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டாங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனுடைய எக்ஸ் ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை தான் டெல்டான்னு எடுப்போம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 1 செகண்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 2 சரியாம்மா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கம்மா, 1 is 1 மைனஸ் 1 is 2. இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடச்சிருது நம்மளுக்கு, -1. கண்டிப்பாக என்ன வரணும், டெல்டா ≠ 0 இருக்கணும். அதே மாதிரி ≠ 0 தான் கிடச்சிருக்கு. சரியாம்மா? இதே அடுத்தது என்ன கண்டுபிடிப்போம், டெல்டா 1 கண்டுபிடிப்போம்.
அப்போ டெல்டா 1 கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக அந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்பர், ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு யார் இருந்தாருன்னா 10, செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு யார் இருந்தாலும் 16. அப்போ 10 16 தான் நமக்கு என்னது ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதணும். செகண்ட் காலத்தில் இங்கே என்ன இருக்குது அதை எழுதுங்க 1 1. சரிம்மா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 110 is 10 மைனஸ் 116 is 16. சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், -6. சரியாம்மா. சிமிலர்லி நீங்கள் அடுத்து டெல்டா 2 கண்டுபிடிக்கிறோம். சரியாம்மா, டெல்டா 2 கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை அப்படி எழுதிடுங்க. சரிம்மா, செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. 2னா செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடு நம்பர், ரைட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா 10 16. சரியாம்மா, இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 116 is 16 மைனஸ் 2 10 7 வந்துடும் 20. சரிம்மா, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருது, -4. இப்போ நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வேணும். அப்போ நமக்கு பை கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணோன்னா அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கிடச்சிடும். சரியாம்மா, பை கிராமர்ஸ் ரூல் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, டெல்டா 1 பை டெல்டா. சரியாம்மா, அப்போ டெல்டா 1 வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, -6. டெல்டாவுடைய வேல்யூ வேணும்னா -1. சரியாம்மா, இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிடும், நம்மளுக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். சிமிலர்லி இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்கன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டெல்டா 2வை டெல்டாவில் டிவைட் பண்ணணும். டெல்டா 2 வேல்யூ என்ன பாருங்கள், -4. டெல்டா வேல்யூ என்னென்னா நம்மளுக்கு -1. அப்போ ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குனால கேன்சல் ஆகிடும். 4/1 என்ன தான் வரும், 4 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். சரியாம்மா, தேர்ஃபோர் அந்த எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் எவ்வளோ லிட்டர் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா 6 லிட்டர்ஸ். செகண்ட் சொல்யூஷனில் எவ்வளோ லிட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 லிட்டர்ஸ். சரியாம்மா, அதை தான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த எக்ஸ் வேல்யூ என்னென்னா 6 அண்ட் ஒய் வேல்யூ என்னென்னா 4. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.